நீங்கள் வரலாறு நெடுக பார்த்தீர்கள் என்றால் அந்த இயல்பாக அமைந்த நதியோட போக்கை மாற்றி நீங்கள் புதிதாக ஒரு நதியை இதை உருவாக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிகப்பெரிய இயற்கை பேரழிவுக்கு அது வழிவகுக்கும். ஏன்னா அது பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த நதி ஒரு போக்கில் மலையிலேருந்து வடிஞ்சு தான் அந்த நதியாக உருவாகி இருக்கிறது. இதனால தான் நீங்கள் இலக்கியங்கள் எல்லாம் இதெல்லாம் எழுதுறதுக்கான அத்தனை ஆயிரம் வருஷமாக அது இருக்குது அந்த நதி. இதே போல் அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டு ஏரிக்கு மேலே வருது அப்படின்ட்டு நம்ம அங்கே சொல்லிட்டோம். அந்த பகுதியில் விவசாயம் இயற்கை விவசாயமாக செம்மையாக நடைபெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பகுதியிலே ஓடக்கூடிய கம்பன் கால்வாய். மொத்தம் 44 கிலோமீட்டர் நீளம் இருக்கிறது அந்த கம்பன் கால்வாய். நான் ஏற்கனவே அங்கே சொல்லியிருந்தேன். அங்கே வந்து அந்த கம்பன் கால்வாய்ன்றது ஒரு பெரிய கால்வாய், பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரி நம்பினோடனே அதில் இருக்கிற தண்ணி உபரி நீர் எல்லாமே இந்த கம்பன் கால்வாயில் வரும். கம்பன் கால்வாய் போகிற வழி பூரா 85 ஏரிகளை நிரப்பிட்டு போகுது, சிறு சிறு ஏரிகள். இந்த கம்பன் கால்வாயின் வழிப்பகுதி மூலமாக அது செல்லும் வழியில் 22,235 ஏக்கர் நிலங்கள் சாகுபடி ஆகின்றன. எல்லாமே நெல், நஞ்ச நிலம், கேஷ் கிராப் போடுற நிலம் கிடையாது, நஞ்ச 3 போகம் நெல். இப்படி இந்த இடத்துல ஒரு உயரமாக ஒரு ஏரி இருக்குதுப்பா, அங்கேருந்து தண்ணி வடிஞ்சு கால்வாயில் ஓடுது. இங்கே ஒரு ஏரி இருக்குது, இங்கே ஒரு ஏரி இருக்குது, இங்கே ஒரு ஏரி இருக்குது, தண்ணி போயிட்டே இருக்குது. இந்த கம்பன் கால்வாய் கடைசியாக எங்கே கலக்கிறது தெரியுமா? சென்னை கூவத்தில் கலக்குது. அங்கிருந்து வந்து பக்கிங்காம் கால்வாயில் இணைந்து கலக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த வகையில் இந்த 44 கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த கம்பன் கால்வாய் என்பது அப்போது இயற்கை இது அங்கே அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கால்வாயில் இருக்கிற தண்ணி வந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக சென்னை வந்து கலக்குதுன்னா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கையாக இப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். இப்போ இவனுங்க பிளாட்டு போட்டு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி போகிற கம்பன் கால்வாயை இப்படி சுற்றி அனுப்பலான்ட்டு புது